கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த நேரத்தில் உங்களோடு கூட பேச கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறதான தேவன் மனிதரோடு கூட செய்த உடன்படிக்கை, ஒவ்வொரு உடன்படிக்கையை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலே தேவன் மோசேயின் மூலமாக ஒரு உடன்படிக்கை செய்கிறார். தேவனும் மோசேயும் இருவருமாக சேர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு அதிக விரோதமாக அநேக காரியங்களிலே முரட்டாட்டமாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தேவன் மோசேயை அழைத்து வந்து அவர்களுக்கு பல அறிவுரைகளையும் ஆலோசனையும் கொடுத்து, நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அதை தான் யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் நான் 5வது வசனம் 6வது வசனத்தில் நான் இப்படியாக படிக்க நான் உங்களுக்கு விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் இஸ்ரவேல் மக்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த பத்தாய் இருக்கிறீர்கள், சொந்தமும் பத்தமாய் இருக்கிறீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவைகள் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளினாலே தேவனும் மோசேயும் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் அவருடைய வார்த்தையை மிகவும் கவனமாக கை கொள்ள வேண்டும். டெலிஜென்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். உண்மையாக அதை கை கொள்கிற வேளையில் நமக்கு தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம், அவர் நம்மை சொந்த ஜனமாகவும் அவருடைய சொத்து ட்ரெஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அதோடு கூட நமக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கிறார். ஆசாரிய கூட்டம், நீங்கள் எனக்கு ஆசாரியும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீங்க என்று அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் மக்களை அவர் பல நேரங்களிலே அவர்கள் விலகி முரட்டாட்டமாக பல காரியங்களை செய்தாலும் கூட அவர்களை நேசிப்பதற்காக மோசேயோடு கூட ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தம் தான் கடைசி வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகிறது. மக்கள் மாறி போகிறாங்க, இஸ்ரவேல் மக்கள் மாறுகிறார்கள். முரட்டாட்டமாய் அவருக்கு வணங்கா கழுத்துள்ளவர்களாக பல வகையிலே அவரை மனதை நோக்கடிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட அவரோடு பண்ணின உடன்படிக்கை மாறாததாக இருந்தது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவரோடு கூட நாமும் கூட ஒரு சில உடன்படிக்கையை செய்திருப்போம் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கையை அவர் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை சொந்த ஜனம் என்று பரிபாலிக்கிறார். அதோடு கூட நம்மை எனக்கு சொத்தாக இருக்கிறீர்கள், ஒரு ட்ரெஷராக புதையலாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நம்மை ஆசாரிய ஜனங்கள், அவருக்கு உரியவர்கள் என்று சொல்கிறார். ஆகவே இது ஒரு விசேஷித்ததான ஒரு காரியம் அல்லவா? நீங்களும் நானும் தேவனுக்கு விசேஷித்தவர்கள். இப்படி இருக்கிற நிலைமையில நாம் அதிகமாக அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட விசேஷமாக நீர் மோசையோடு பண்ணியிருந்தான உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துறீங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும்.